சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இன்று புதிதாக 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசு அதனுடைய அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய இருக்கிறது. இன்றைய தினம் 23 பேர் புதிதாக அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அந்த 23 நபர்கள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்ந்தவர்கள், 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என மொத்தம் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 33 உயரவிருக்கிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசு அமைவதற்கு ஆதரவு வழங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஐஎம்எல் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களாக பொறுப்பு வழங்குவதற்கான அந்த முடிவுகளை இன்னும் அந்த கட்சி சார்ந்த தலைவர்கள் எடுக்கப்படாத சூழல்ல அவர்கள் முடிவு எடுத்ததுக்கு பிறகு அவர்களுக்கான அந்த 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதற்காகவே 35 எண்ணிக்கை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரவை இடத்தை 33 மட்டுமே நிரப்பியிருப்பதாக மீதக்கூடிய 2 அந்த கட்சிகளுக்கு தலா 1 என்ற அடிப்படையில் ஒதுக்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஐஎம்எல் முடிவுகள் காத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவையுடைய விரிவாக்க நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுகவின் சார்பில் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக கூட்டணி அங்கம் வைத்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய ஐஎம்எல், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.